हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तனம் ஜெய் சிர்ல குருதேவ். கண்ணன் பிறந்த புதுசுல நடந்த 2 விழாக்கள். கிருஷ்ணனுடைய பெரியம்மா சுஷ்மா, அவ கொஞ்சம் குண்டா இருந்ததுனால பீவரி அப்படின்னு சொல்லி கேலியா கூப்பிடுவாங்க. பெண்களுக்கு உடல் கொஞ்சம் பருத்துட்டாலே குண்டு அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. குண்டா இருந்தா என்ன, ஓடி ஆட முடியாது, கொஞ்சம் மூச்சு வாங்கும். பீவரிய கோ கோகுலத்துல எல்லாருமே கேலி செய்து சிரிப்பாங்க. அவளும் கண்டுக்க மாட்டா. சிரிக்கட்டும், சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படின்னு நினைப்பா. மத்தவங்கள துயரத்துல ஆழ்த்துறது தான் பாவம் அப்படின்னு சொல்வா. கண்ணனுக்கு 4 மாசம் ஆயிருச்சு. சூரிய தரிசனம் செய்விக்கணும். இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. சாண்டில்யர் அதற்கு முகூர்த்தம் கொடுத்தார். முனிவர்கள் முகூர்த்தம் குறிக்கிறதுல பொதுவா தங்களுடைய சாதகத்தான் பார்ப்பாங்க. சாதகத்த. அ மற்றவங்களுடைய அ நேரங்காலத்த அவ்வளவா பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா சாண்டில்யர் அப்படி இருக்கல. எல்லாரையும் அனுசரிச்சு முகூர்த்தம் கொடுத்தார். கண்ணன் பிறந்து 4 மாத காலம் ஆயிருக்கு. வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடந்தான். 3வது மாசமே சூரிய தரிசனம் செய்து வச்சிருக்கலாம். ஆனா, அந்த பெரியம்மா, கண்ணனுடைய பெரியம்மா பீவரி வந்து, "கொஞ்சம் மழைக்காலம் வரட்டும். கண்ணன் உடம்பு குளிர் காத்துல சூரிய கதிர் பட்டுச்சுன்னா, கொஞ்சம் நல்லதா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லி அவ மாத்திட்டா. கோலத்துடைய பாதைகள் பூரா சிவப்பு துணிகளால அலங்கரிக்கப்பட்டுச்சு. மக்களும், நந்தபவன்ல இருக்கிற வேலைக்காரங்களும் சிவப்பு உடை உடுத்துறாங்க. பீவரி கூட சிவப்பு பாவாடை தாவணி அணிஞ்சிருந்தா. மாணிக்க நகைகள் அ போட்டிருக்கிறா. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாராயண பூஜை நடந்தது. பொதுவா சூரிய பூஜை நடக்கிறபோது, அன்றைய தினம் உப்பு இல்லாம தான் சாப்பிடணும். இது வேத விதி. ஆனா பீவரிக்கு வந்து இனிப்பு தான் உயிரு. இனிப்பு சதப்போடும். அவ நந்த மாளிகைய சிவப்பு பூக்களால அலங்கரிச்சா. வாசல்ல 2 பக்கமும் அரளி பூக்களால தோரணம் கட்டிட்டு உட்கார்ந்திருந்தா ஓரமா. அந்த நேரம் அங்க கண்ணனோட வந்த ரோகிணி, "பரவாயில்லையே, சீக்கிரமே எழுந்திருச்சாச்சா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே கண்ணையாவ பீவரி மடியில கிடத்தினா. கண்ணனுடைய திருமேனிய தொட்டு தொட்டு பார்த்து மெய் சிலிர்த்தாள் பீவரி. "எத்தனை மென்மை! இதுல சூரிய கதிர் படுறதா? வெண்ணெய் உடம்பாச்சே!" அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கிறா. வீட்டு முத்தத்துல சிவப்பு சந்தனத்தால குழம்பு, அந்த பேஸ்ட் மாரி செய்து, குங்குமம் கலந்து தெளிச்சிருந்தாங்க. தாமரை இதழ்கள உதிர்த்திருந்தாங்க. கோகுலமே சிகப்பு நிறமா மாறிருச்சு. அங்கங்கே விளக்கு தூண்கள் இருந்துச்சு. அதுலலாம் சிகப்பு துணிகள் சுற்றப்பட்டு இருந்தது. கோசாலைகளும் அலங்கரிக்கப்பட்டது. பசுக்கள், காளைகள், கன்றுகள் மாணிக்கம், பத்மராப மணிகளால அலங்கரிக்கப்பட்டது. சாண்டில்யர் அவருடைய கோஷ்டியோட வந்தார். எல்லாம் சிகப்பு ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. நந்தரும் அதே போல உடை உடுத்தி, குங்கும நிறத்திலான யசோதாவும் செம்பருத்தி வண்ண பட்டு உடுத்தி, புது மணமக்கள் மாதிரி வந்தாங்க. பீவரி யசோதாட்ட குழந்தைய ஒப்படைக்கிறா பூஜைக்காக. கோகுலத்துல எல்லாருமே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சிருவாங்க. இன்னைக்கு விடியும் முன்னாடியே நந்தபவனத்துல வந்து கூடிட்டாங்க. சாண்டில்யர் பிரம்ம முகூர்த்தத்துல பூஜைகளை ஆரம்பிக்கிறார். முதல்ல கணபதி பூஜை, நந்தி முகம் சடங்கு இதெல்லாம் நடத்துறார். சூரியன் உதிக்கவும் நந்தர் அர்க்யம் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பணங்கிறது எனதிலிருந்து செய்யறது. அர்ப்பணம்ங்கிறது நான் அப்படிங்கிறதே கொடுக்கிறது. சூரிய கதிர் பரவவும் குழந்தைய வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சாண்டில்யர் சொல்றார். ஒளி படட்டும்னு சொல்லி அப்படி சொன்னார். சூரிய ஒளி வருது. சொஸ்தி பாடம் ஓத, சங்கொலி முழங்க யசோதா அந்த அழகு சியாம தூக்கியபடி வெளியே வந்தா. சூரிய ஒளி கன நேரம்தான் கண்ணன் மேல பட்டது. போதும்னு சொல்லி உடனே திரும்பிட்டா. புது பழக்கம் ஒத்துக்காதுன்னு நினைச்சா போல. அஹ் இப்போ அந்த சாண்டில்ய ரிஷி சில அரளிப்பூக்களை கண்ணையாவுடைய கையில தந்து மந்திரம் ஓதுறார். பெரிய ஓரகத்தி துங்கி
யசோதா கிட்ட, "நீ ஒரு பயந்தாங்கொள்ளி. சூரியன் வந்து சாக்ஷாத் நாராயணர் தான். அவர் மென்மையான இதயம் உடையவர், கருணை உள்ளவர். இன்னும் கொஞ்சம் சூரிய ஒளி பட செய்திருக்கலாம்" அப்படின்னு சொன்னா. வீட்டு முற்றத்துல சூரிய மண்டலத்தையே கோலமாக வரைஞ்சிருந்தாங்க. அதோட மையத்துல தங்கத் தட்டுகள்ல சிவப்பு சாந்து கலந்து தாமரைகள் வரையப்பட்டிருந்தது. அ நந்தருடைய இடது பக்கம் குழந்தையோட யசோதா உட்கார்ந்திருக்கிறா. பீவரியுடைய மகன் விசாலன் யசோதாவுக்கு அடுத்து ஒட்டியபடி நிக்கிறான். அங்க தாம்பூலத்துல குங்கும அட்சதை, அதாவது இது வந்து வீட்டுக்குள்ள. குங்கும அட்சதை, சிகப்பு ஆடை, ரட்சக் கயிறு, சிவப்பு சாந்து இதுகள வச்சிருக்கிறாங்க. குழந்தை கிருஷ்ணன் வந்து அத உத்து உத்து பாக்குது. பார்த்து அதுக்கு ஒரு சந்தோஷம், குதூகலம் அடையுது. அதுல எதையாவது எடுக்கலாமான்னு அந்த குழந்தை வந்து முயற்சி பண்ணி கைய கால ஆட்டிக்கிட்டு இருக்குது. நாலா பக்கமும் கைகள ஆட்டி அண்ணன் பலராமன், அப்புறம் விசாலன், அர்ஜுனன், ரிஷபன் இவங்களை எல்லாம் பக்கத்துல வரச் சொல்லி அந்த குழந்தை வந்து சைகை பண்ணுது. மகரிஷி இப்போ மலரஞ்சலி புஷ்பத்தை வச்சு பூஜை செய்றார். கண்ணனுடைய நெற்றியில குங்கும திலகம் அணிவிக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரும் ஹரிநாமங்கள பாடுறாங்க. நரசிம்மர் நாமத்தையும் பாடுறாங்க. இப்படியாக சூரிய தரிசன விழா நடந்தது. குழந்தை வந்து இப்பல்லாம் திறந்த வெளிக்கு வர விருப்பப்பட ஆரம்பிக்குது. இதனால தொட்டில்ல கிடக்கிற நேரம் குறையுது. தொட்டில்ல போட்டா வயிற்றால உண்ணி உண்ணி எழும்ப முயற்சி பண்ணுது. படுக்க துணிகளை எல்லாம் உதைச்சு களைச்சு ஓரங்கட்டுது அந்த குழந்தை வந்து. கண்ணன் மேனியோ ரொம்ப ரொம்ப மென்மையா இருக்கு. அவன் உடலை விட மென்மையான துணிமணி உலகத்துல கிடையாது. அதனால அதெல்லாம் உதைச்சு தள்ளுது. பீவரியத்தான் அடிக்கடி தூக்க சொல்லி கை காட்டும் அந்த குழந்தை. அவ என்ன பண்ணுவான்னா, "உன்னோட திருமேனி என் முரட்டு கொழுத்த கைகள் பட்டு பாதிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்வா. கோமள சரீரம் கண்ணனுக்கு. பீவரிக்கு கொழுத்த சரீரம். கோமளம்னா அதிமென்மை. வெண்ணெ மாதிரி. கடுமையை உணர முடியாத உடம்பு, இதயம் கண்ணனுக்கு உண்டு. இப்போ கண்ணையா பூமியில உட்கார ஆரம்பிக்கவும், அ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். முட்டிக்காலால மெதுவா தவழ்ந்து ஒரு இடத்துல அமர முயற்சி பண்ணுது அந்த குழந்தை. ரோஹிணி, யசோதா வரும்போது அவங்களுடைய விரல் அல்லது சேலைய பிடிச்சு எழும்ப முயற்சிக்குது. பீவரிய பெரியம்மான்னு உணர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே 5வது மாதம் தாண்ட ஆரம்பிக்குது. சாண்டில்யர் கண்ணனுக்கு பூமியில அமரும் ஸ்பரிச சடங்க நடத்த வரார். அன்றைய தினம் கோகுலவாசிகள் ஊரெல்லாம் சாணம், கோமயத்தால மெழுகிடுறாங்க. சாணம் மண்ணுக்கு உரம், சத்து. கோமியம் வந்து கிருமி நாசினி. மக்கள் கூடுற இடங்கள்ல கோமயம், சாணம் பயன்படுத்தினா கொரோனா ஓடிரும். ஆச்சாரிகள் பேச்ச கேட்காட்டி ஆஸ்பத்திரி தான் கிடக்கணும். 8 மைல் சுற்றளவுக்கு அலங்காரங்கள் செய்திருந்தாங்க. இது மனித செயலே கிடையாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. மரம், புற்கள்ல கூட வண்ண வண்ண பூச்சிகள் அமர்ந்து அலங்காரத்துல பங்கேற்குது. காளிந்தி யமுனா தன்னுடைய அலைகளால கரைய வந்து அழகுபடுத்துறா. அகில் பொடி, மஞ்சள், குங்கும கலவை இதுகளால ஆயர்கள் வந்து மலர் கோலங்கள் போட்டிருக்கிறாங்க. கண்ணனுக்கான விழா விழாக்கள்ல தான் அந்த கோப கோபியருடைய சவாலான திறன்கள் எல்லாம் வெளிப்படுது. ரோகிணி போட்ட மலர் கோலம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அவ சில கலவைகளால மின்னும்படி அந்த கோலத்த போட்டிருந்தா. புளோரசன்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அ கணேச பூஜை, நவக்கிரக பூஜை, அதுக்கடுத்து பூமி பூஜை நடந்தது. சாண்டில்யர் செய்றார். நந்தராய்க்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி வழி நடத்துறார். பூமியும் பெண் தானே, அவளும் ஒரு பொண்ணு தான். அதனால கண்ணனுக்காக தன் இயல்ப மாற்றி மென்மையா மாறிடுறா. பூமியில யசோதா, ரோகிணி மற்ற பெண்கள் அந்த பூமியிட்ட வந்து வேண்டுறாங்க. தாயே பகவதி, இந்த கோமளமான சியாம வந்து மடியில ஏத்துக்க அப்படின்னு வேண்டி கண்ணனை வந்து பூமியில இறக்கி விட்டாங்க.
சாண்டில்யர் பூமா சுக்தம் ஓதுறார். பொறுமையின் தேவி தைரியமூர்த்தி பூமி. அவ கண்ணனை ஏத்துக்கணும். எங்க கண்ணனுக்கு நன்மை பெருகட்டும் அப்படின்னு சொல்லி பாடுறார். சங்கு, பேரிகை, துந்துபி, குழல்கள் முழங்குது. ஜெய் எல்லாம் ஜெய் சொல்றாங்க. நீலமணியை ஏந்தியிருந்த யசோதாவுடைய கைகள் அப்போ ஒரு விதமான பரவசத்தால நடுங்குது. குழந்தை 2 கால்களையும் ஆட்ட ஆரம்பிக்குது. கோலத்துல கிடந்த பூக்கள எடுத்து தர சொல்லி அந்த குழந்தை வந்து சைகை காட்டுது. என் குழந்தை யுக யுகமா வாழணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய பிரார்த்தனை நடந்தது. நந்தருக்கு ஜெய், நந்தகுமாரனுக்கு ஜெய், யசோதாவுக்கு ஜெய், ரோஹிணிக்கு ஜெய்ன்னு சொல்லி ஆயர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. இப்போ குழந்தைய தரையில அமர்த்துனாங்க. அது நல்ல சாமர்த்தியமா அமர்ந்தது. உடல் கொஞ்சம் லம்புனா கூட அதுக்கு சமாளிக்க தெரிஞ்சது. இருந்தாலும் தாய் யசோதா தன்னுடைய கைகளால கண்ணையாவுடைய இரு பக்கமும் அண்டை கொடுத்தபடி இருந்தா. சுற்றிலும் ஆயர்கள் அ கூடியிருக்கிறாங்க. தாய பார்த்து அந்த கூட்டத்த பார்த்தெல்லாம் அந்த கண்ணையா குழந்தை வந்து இங்கு இங்குன்னு சொல்லி அப்படியே அ அந்த குழந்தை மழலை மொழியில பேசுது. கடவுள எங்க தேடுற? இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வார்த்தை இருந்தது. கண்ணையா இருந்த இடமெல்லாம் குளிர்ச்சியா இருக்குது. சரி, சரி ரொம்ப நேரம் வெயில்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நந்தனுடைய அண்ணன் அபிநந்தன் சொல்ல, மகரிஷியும் அத ஒத்துக்கிட்டார். அறைக்குள்ள திரும்புறாங்க. தாய் யசோதா பூமிக்கு வெல்லமும், நெய்யும் கலந்து அபிஷேகம் செய்தா. அடுத்து ஆரத்தி பண்ணா. அதுக்கப்புறம் கண்ணனுக்கு அபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் கண்ணன் கையில சிகப்பு நிறத்துல ரக்ஷா கட்டப்பட்டது. நெற்றியில குங்கும திலகம் இட்டாங்க. அதுல 2, 3 அரிசிகள ஒட்டுனா. நுனி உடையாத அரிசிய. அ இப்போ நெற்றி அழக வந்து ரசிக்கிறா யசோதா. அழகோ அழகு. கை சொடுக்கி அ திருஷ்டி கழிக்கிறா. கண்ணன் மேல யாருடைய கெட்ட கண்ணும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுகும், உப்பும் கலந்து திருஷ்டி சுத்தி போட்டா. இப்படியா சூரிய தரிசனமும், பூமி ஸ்பரிச விழாவும் நடந்தது. ஹரே கிருஷ்ணா.